ஸோ ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா 30-20 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. இந்தியா சூப்பர் ஓவரில் சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் பேச போற டாபிக் சூரியகுமார் யாதவோட கேப்டன்ஷிப் தான். ஹியூஜ் சல்யூட் டு ஹிம், சூப்பராக பண்ணாருங்க, சான்ஸே கிடையாது. அண்ட் அவரோட பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் சீரிஸ்ல சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாரு, அது டவுட்டே கிடையாது. அவரோட கேப்டன்ஷிப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா bowling சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபீல்ட் செட்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணாரு. எஸ்பெஷலி இந்த 30-20ல அவுட் ஆஃப் நோவேர் இந்தியா வின் பண்ண வச்சாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு விட ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் நிறைய இருந்தது. பால் பயங்கரமா திரும்பிச்சு. ஸோ பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸை வச்சு ஆக்சுவலாக கேமை முடிச்சாரு. அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தில்லு தேவை. ஸோ ரொம்ப ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா இருக்காரு. நான் MS தோனி இந்த மாதிரி சில டிசிஷன்ஸ் எடுத்து பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் சூரியகுமார் யாதவ் கிட்ட தான் அந்த ஒரு இன்ஸ்டிங்டிவ் டிசிஷன்ஸ் ஆக்சுவலா நான் பார்க்குறேன் கேப்டனா. ஸோ தைரியமா பண்ணாரு, அது கிளிக் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு அல்டிமேட் ஓவரில் ரிங்கு சிங் கொடுத்ததா இருக்கட்டும், இவரே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த லாஸ்ட் ஓவரில் அந்த 6 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கு. அஸ் கேப்டனா சூரியகுமார் யாதவ் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவா இருக்காரு. ஸோ ஆல்ரெடி இந்தியாவுக்கு அவர் வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு T20 சீரிஸ் பண்ணியிருக்காரு அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு T20 சீரிஸ் பண்ணியிருக்காரு. பட் இந்த ஒரு பர்டிகுலர் T20 சீரிஸ்ல ஒரு அடுத்த லெவல் போயிருக்காருன்ற மாதிரி தான் தெரியுது. பொறுத்து வந்து பார்க்கலாம் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுவாரு.